பெண் நான்வெஜ் சாப்பிடும்போது இவர் அந்த ஸ்பாட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. பிரச்சனை பண்ணி அந்த பெண்ணை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. சைவம் சாப்பிட்டா அவங்க வந்து சாந்தமாக இருப்பாங்க, அசைவம் சாப்பிட்றவங்க அக்ரெசிவாக இருப்பாங்க, மிருக புத்தி அவங்களுக்கு இருக்கும். வீடு வந்து டூலெட் போட்டிருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி பல பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள், மூட நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா பெரிய டாக்டர்ஸாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, நீதிபதியாலாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது. பீஃப் அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தலித் மக்கள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. இங்கே உள்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பீஃபு மாட்டுக்கறி பேரால் அடித்து கொள்வது, வெளிநாட்டுக்கு போனால் அவங்க கூட கைகுலுக்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களை மாற்றிக்கிறது. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். இஸ்மாயில், இன்றைக்கு பாத்தீங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்றதுல ஏற்படுற பிரச்சனைனால மும்பையில ஒரு பெண் விமானி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கிறாங்க. பொதுவாக விமானியாக இருக்கிறவர்களுக்கு அதிக மனதைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரோட மனதைரியத்துல நிறைய பார்த்துருக்கிறோம். சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து ஒரு பெண் விமானி தான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில வந்து தரையிறக்கினாங்க, அதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்ற செய்தி எல்லாமே வந்து பார்க்க முடியுது. ஆனா அதே வேளையில இங்க ஒரு பெண் விமானி ஒரு உணவு பழக்க வழக்கத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனைனால அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஊடகங்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது, அதாவது அந்த பெண் வந்து அசைவ உணவு மறுத்ததுனால, அந்த பெண்ணை வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பெண் வந்து ஒரு விபரீத முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தலைப்பிடுறாங்க. அந்த மாதிரி டோனில் கொண்டு போகிறாங்க. இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு இளம்பெண், அவங்களுடைய பெயர் வந்து சிருஷ்டி துளி. அவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரை சேர்ந்தவங்க. யோகி ஆதித்யநாத் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஒரு 25 வயசு தான் ஆகுது. அவங்க வந்து ஒரு ட்ரைனிங், பெண் விமானிக்கான பைலட்டுக்கான ட்ரைனிங் வந்து போகும்போது அதில் ரொம்ப துடிப்பாக செயல்பட்டு அவங்க வந்து அதில் பாஸ் ஆகிடுறாங்க. அவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் முதல் பெண் விமானி அப்படிங்கிற பெருமையை வந்து பெறுறாங்க. அவங்களுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வந்து விருதுலாம் கொடுத்துருக்குறாரு. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கூட வந்து இதே போல் ட்ரைனிங்க்கு வந்த ஒரு நபர் ஆதித்யா பண்டிட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த பெண் கூட பழக்கமாகறாரு. அதுக்கப்புறம் அவங்க காதலிக்கிறாங்க. 2 பேர் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து வேலை கிடைக்கல, அவருக்கு வந்து இந்த பைலட் வேலை வந்து கிடைக்கல. அவர் வந்து அதற்கான தேர்வுகளில் பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டார். இந்த பெண் வந்து பாஸ் ஆகிடுறாங்க. 2 பேரும் நட்பு வந்து காதலாகி அவங்க ஒரே ரூமில் லிவிங் டுகெதராக வந்து இருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த பழக்கத்தை வந்து சுட்டி காட்டி அந்த ஆதித்யா பண்டிட் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து இவங்க அதே போல் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. அங்கே போய் அந்த பெண் நான்வெஜ் சாப்பிடும்போது இவர் அந்த ஸ்பாட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. பிரச்சனை பண்ணி அந்த பெண்ணை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. பேசி அங்கேருந்து வந்து என்ன செய்கிறாங்க, எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இதற்கு பின்னால் தான் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவம் வந்து நடக்குது. இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி எல்லா மீடியாக்களும் பேசுகிறாங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய உறவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆதித்யா பண்டிட் வந்து அந்த பெண்ணை வந்து அடித்து கொன்று இருக்கிறாரு, அப்படி எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து அந்த விடுதி அறையில் வந்து இருக்கும்போது அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து இவர் தான் வந்து காவல்துறைக்கு சொல்கிறாரு. அப்போ காவல்துறையினர் வந்து பார்க்கும்போது அந்த அறையினுடைய பூட்டெல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவரே வந்து என்ன செய்கிறாரு, அந்த அறையை பூட்டை உடைச்சி இவர் உள்ளே போனது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த இது நடந்திருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னா, நம்ம டேட்டா கேபிள் இருக்குல்ல, மொபைல் டேட்டா கேபிள், அதை வந்து அந்த பெண் வந்து கழுத்தில் சுற்றி அவர் வந்து விபரீத முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆதித்யா பண்டிட் வந்து சொல்லியிருக்கிறார் காவல்துறையில். காவல்துறையும் வந்து இதை வந்து அதற்கு தூண்டியதாக அவரை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கைது செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த சம்பவத்தினுடைய பின்னணி. இப்போ நாம் வந்து இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம சைவ பழக்கத்துக்கு வரணும், அசைவம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல. இதற்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சைவம் சாப்பிட்டா அவங்க வந்து சாந்தமாக இருப்பாங்க, அசைவம் சாப்பிட்றவங்க அக்ரெசிவாக இருப்பாங்க, மிருக புத்தி அவங்களுக்கு இருக்கும். இப்படி வந்து ஒரு நாட்டினுடைய பெரும்பகுதி மக்கள் 85% 90% பேர் இன்றைக்கி வந்து அசைவம் தான் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை ஒரு சின்ன ஒரு குரூப்பு
இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இழிவுபடுத்துகிறாங்க. உணவு பழக்கத்தை வச்சு தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து இப்போ எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, ஒரு காதலியே வந்து ஒரு காதலன் கூடிய அளவிற்கு இந்த உணவு வன்முறை அப்படிங்கிறது வந்து நிற்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது. இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்கணும் என்னென்னா, இன்றைக்கு வந்து அசைவம் சாப்பிடுபவர்கள் யாருமே சைவம் சாப்பிடுபவர்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணுறது கிடையாது. நீ வந்து அசைவம் சாப்பிட்டா தான் உனக்கு வீடு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறது கிடையாது. சைவம் என்ன சாப்பிட்றாரு, தயிர் சாதமா புளி சாதம் வச்சுருக்கியான்னு சொல்லி யாரும் போய் செக் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவன் வந்து என்ன மாமிசம் கொண்டு போகிறான், ட்ரெயினில் என்ன கொண்டு போகிறான், பஸ்ஸில் என்ன கொண்டு போகிறான், ரோட்டில் நின்றுட்டு யாரெல்லாம் வந்து மாடெல்லாம் ஏற்றிட்டு போகிறவங்கள நிறுத்தி வந்து எங்கே கொண்டு போகிறேன்னு சொல்லி விசாரணை நடத்தி ஒரு போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை வந்து கலவர கும்பல்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. வட இந்தியாவில் இது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நிறைய பல வீடு வந்து டூலெட் போட்டிருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய வன்முறை அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து எல்லாருமே ஒரே நாட்டில் தான் நம்ம வசிக்கிறோம். இதில் பெரும்பான்மை மக்கள் அசைவம் சாப்பிட்றவங்க தான். மதம்லாம் கடந்து எல்லா மதத்துலையுமே அசைவம் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மை மக்கள் அசைவம் சாப்பிட்றவங்க தான். ஆனால் என்ன இங்கே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, அசைவம் சாப்பிடுபவர்கள் வந்து இப்போ சமூகத்தில் உயர்ந்த நிலையில், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க தான் லேண்ட்லார்ட்ஸாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தைரியமாக வந்து வெஜ்ஜு ஒன்லின்னு போர்டே அவங்களால வைக்க முடியுது. அசைவ உணவு பழக்கம் கொண்டவர்களை வந்து ஒடுக்குவது அப்படிங்கிறது இன்றைக்கி நாளுக்கு நாள் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறத நாம் வந்து கவனிக்கணும். ஒரு முட்டை விலை வந்து உயர்ந்துச்சுன்னு வைங்களேன், அதை வந்து சில பத்திரிகைகள் எப்படி தலை போடுவாங்க அப்படின்னா, விலை உயர்ந்தது, அசைவ பிரியர்கள் அதிர்ச்சின்னு போடுவாங்க. அதாவது அசைவ பிரியர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு 10% 20% பேர் இருக்கிற மாதிரியும், சைவம் சாப்பிடுபவர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இப்படி பத்திரிகைகள் மூலமாக ஒரு மறைமுக பிரச்சாரம். இப்போ முட்டை விலை உயர்ந்தது, பொதுமக்கள் அதிர்ச்சின்னு அவங்க செய்தி போடணும். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் முட்டை தான் சாப்பிடுவாங்க, 95% பேர் முட்டை சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க எப்படி தலை போடுவாங்கன்னா அசைவ பிரியர்கள், அசைவ பிரியர்கள் ஏதோ ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு குரூப் மாதிரியும் இப்படி போடுறாங்க. இந்த நில உடைமையாளர்களாக யாரெல்லாம் வர்றாங்களோ, யார் புது பணக்காரர்களாக மாறுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தங்களை வந்து சைவம் பழக்கம் கொண்டவர்களாக முன்னிலைப்படுத்த விரும்புகிறாங்க. அவங்க அசைவம் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் வந்து அவங்க கொஞ்சம் பணம் வந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போய்ட்டு உடனே அவங்க சைவமாக மாறிடுறதும், அசைவம் சாப்பிடுபவர்கள் கொஞ்சம் இழிவானவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் சில நம்ம நிறையா கேள்விப்படுறோம், நிறைய இது பார்க்குறோம். என்னென்னா, அசைவம் சாப்பிடுவதற்குன்னு ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பாத்திரங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க அசைவம் தான் சாப்பிடுவாங்க, அதை ஆனால் வந்து என்ன செய்வாங்க, அதுக்குன்னு தனி பாத்திரம், அதற்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு தினத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் சாப்பிட்ற வாய் வந்து ஒரே வாய் தான் இருக்கும். அசைவத்தையும் அதே வாயிலையும் சாப்பிடுவாங்க, சைவத்தையும் அதே வேலையும் சாப்பிட்றாங்க. ஆனாலும் கூட அந்த பழக்கம் ஏதோ ஒரு இழிவான பழக்கம் மாதிரியும், அதனால் அதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பது மாதிரியும், எப்படி வந்து சாராயம் குடிப்பதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கும், இந்த நேரத்தில் தான் குடிக்கணும், நைட் நேரத்தில் தான் குடிக்கணும், இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்கல்ல, அது இழிவான பழக்கங்கிறதுனால அப்படி ஒரு கட்டுப்பாடு. ஆனால் அசைவத்தையும் அப்படி அந்த ஒரு லிஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க, சேர்க்க விரும்புகிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ தூரம் வன்முறை அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒரு சைவம் வெஜ்ஜு ஒன்லின்னு போர்டு போட்டிருப்பாங்க. இப்போ வெஜ்ஜு ஒன்லின்னு போர்டு போட்டவங்க யாராக இருப்பாங்கன்னா, நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களே அசைவம் சாப்பிடுபவர்களாக தான் இருக்கிறாங்க. அசைவம் சாப்பிடுவாங்க, அவங்களும் எப்பயாவது ஒருக்கா ரேராக அசைவம் சாப்பிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைகள் அசைவம் சாப்பிடுவாங்க. ஆனாலும் கூட நாங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தான் வீடு விடுவோம் அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கக்கூடியது நாம் வந்து பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த உரிமையாளர், வீட்டு உரிமையாளர் அங்கே இருக்கவே மாட்டார். ஒரு வீடு தனி வீடாக இருக்கும், அவர் வந்து அந்த வீட்டை வாடகைக்கு விடுவார். அந்த உரிமையாளர் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பார். ஆனாலும் அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வீட்டில் வந்து அசைவம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இதில் அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகுது, அவர் வீட்டு பக்கத்தில் இருந்தாருன்னா சொல்லலாம், நீங்கள் அசைவம் சமைக்கிற ஸ்மெல்லு வருது, நீங்கள் போடக்கூடிய அந்த எலும்பு துண்டு அதே போல் மீன் முள்ளுலாம் எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம், பக்கத்தில் இருந்தாருன்னா. அவர் பக்கத்துலேயே இருக்க மாட்டார். ஆனாலும் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய நிலையில் இதெல்லாம் அரசாங்கம் வந்து கண்காணித்து, அரசாங்கம் வந்து சுமூகமாக வாழ்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களாக முன்னெடுக்கணும். இது எங்கே போய் முடியும்? ஏன்னா எல்லாருமே ஒரே நாட்டில் தான் வாழ்கிறோம், எல்லோருடைய பங்களிப்புமே இருக்குது. உங்கள் வீட்டு இப்போ நீங்கள் சைவம் தான் வெஜ்ஜு ஒன்லின்னு போர்டு போடுறாங்கல்ல, இப்போ இவங்க வீட்டை கட்டியவர்கள் யாராக இருப்பாங்க, இந்த வீட்டுக்கு மண் சுமந்தவங்க யாராக இருப்பாங்க, கல் சுமந்தவங்க யாராக இருப்பாங்க, இந்த வீட்டுக்கு உங்களுக்கு மின்சார இணைப்பை கொடுப்பவங்க யாராக இருப்பாங்க, எல்லோருமே 95% நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். அவங்கள வச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அவங்களோட உழைப்பு, இவங்க ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், இந்த நிறுவனத்தில் யாரெல்லாம் வேலை செய்வாங்க, வேலை செய்பவர்கள் எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க.
இப்போ அவங்கள்ட்ட உழைப்பையும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டினுடைய மெஜாரிட்டி மக்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப அரசாங்கம் வந்து தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ இவ்வளோ தூரம் படிச்சிருந்தோம், இந்த விஷயத்துல ஏன் வந்து ரொம்ப தரக்குறைவாக யோசிக்கிறது, அடம் பிடிக்கிறது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது திராவிடர் கழகத்தினர் பொதுக்கூட்டங்கள் நடத்தும்போது ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு தான் நீங்கள் கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. படிப்புக்கு அறிவுக்கு உண்மையாகவே சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு துறை சார்ந்து தானே படிக்கிறோம். ஒரு பைலட் அப்படிங்கிறவர் இந்த விமானம் எப்படி இயங்குகிறது, விமானம் அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி சமாளிக்கணும், விமானத்தை எப்படி வழி நடத்தணும், அதை தான் அவர் படிக்க போகிறாரு. ரெண்டாவது ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து கல்வி முறையே வந்து அப்படி தான் இருக்குது. கல்வி முறையே வந்து ஒரு முட்டாள்களை உருவாக்குறது. அதாவது முன்பு வந்து அடிமைகளுக்கு கழுத்தில் சங்கிலி போடுவாங்க, இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், டேக் மாட்டிட்டு வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். கல்விங்கிறது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கல்வி வச்சு யாருக்குமே வந்து அறிவு வளர்ந்துறது இல்லை. அப்படி வளர்ந்துருந்தால் இன்றைக்கு இந்தியா வந்து வேறு மாதிரி போயிருக்கணும். இன்றைக்கு பல பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள், மூட நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா பெரிய டாக்டர்ஸாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, நீதிபதியாலாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது. அந்த துறை சார்ந்த அறிவை தவிர்த்துட்டு வேறு எந்த அறிவுமே இருக்காது. அதனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ரொம்ப மன உறுதி மிக்கவர் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் வந்து இதே நீங்கள் சொன்னது மாதிரி பல பயிற்சிகள், கடுமையான பயிற்சிகள் எல்லாம் வந்து அவர் தாண்டி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு. அதனால் அவங்க வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க இது வந்து முன்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த இளைஞருடைய இது வந்து லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்திருக்கு. அவர் என்ன தான் படிச்சிருந்தாலுமே அவருக்கு வந்து பொது அறிவு இல்லாமல் இருந்திருக்குது. இப்போ ஒரு விமானி இருக்கார், ஏர் இந்தியா விமானி, இவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாரு. இப்போ இந்தியாவை தாண்டினா எங்கே எல்லாருக்குமே நான்வெஜ் தான். எங்கே வந்து சைவ பழக்கம்ங்கிறது இருக்குது, வெஜ் ஒன்லிங்கிறது எங்கே இருக்குது, எங்கேயுமே கிடையாது. சென்னையிலையும் பெரும்பாலான இடங்கள்ல வந்து வெஜ் ஒன்லின்ற போர்டை நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரை கேட்ட உடனேயே இல்லை இருக்கட்டும் பரவாயில்லைங்க அப்படின்றத நேரடியாக நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக இப்போ இந்த இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீஃப் சாப்பிட்றதுனால ஒதுக்கப்படுறது, அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விலக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. இப்போ இந்தியாவில் மதத்தை வைத்த அரசியல் அதோடு சேர்ந்து இந்த உணவு வைத்த அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இப்போ இந்த செய்தியும் வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பீஃப் சாப்பிடுவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முஸ்லீம்கள் மட்டும் பீஃப் சாப்பிட்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களில் சில பகுதிகளில் வந்து அவங்க பீஃப் சாப்பிட்றதே கிடையாது. அதெல்லாம் எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியல. வட இந்தியாவில் எப்படின்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து இஸ்லாமியர் பகுதிகளில் பீஃபு கடையே பெரும்பாலும் இருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீஃப் அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தலித் மக்கள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு தேவைப்படுது. இப்போ உடல் அந்த எனர்ஜிக்காக வேண்டி ஒரு குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு புரதச்சத்து வந்து பீஃபாக இருக்குது. அதே போல் நீங்கள் வட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோருமே சாப்பிட்றாங்க. முஸ்லீம்களும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, தலித் மக்களும் சாப்பிட்றாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ இந்தியாவை விட்டுட்டு நீங்கள் மேலை நாடுகள் அப்படி நீங்கள் போனீங்க, அமெரிக்கா அப்படிலாம் போனீங்கன்னா எல்லோருமே பீஃப் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய உயர் சமூகம்னு சொல்லக்கூடியவங்க இவங்க யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்பட்றாங்க? அமெரிக்கர்கள் கூடயும், இஸ்ரேல் நாட்டுக்காரங்க கூட, யூரோப் கூடயும் தான் இவங்க இப்போ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. அங்கே போகிறாங்க, விசா எடுத்துகிட்டு அமெரிக்காவுக்கு போகிறாங்க, விசா எடுத்துகிட்டு யூரோப்புக்கு போகிறாங்க. அங்கே அமெரிக்காவில் போய் இவங்க சொல்ல முடியுமா பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி? அதாவது ஓவைசி தான் ஒரு முறை சொன்னார், இவங்களுக்கு வந்து சில நேரம் வந்து பீஃப் வந்து மம்மி, சில நேரம் வந்து எம்மி அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். இங்கே உள்நாட்டில் இருக்கிறவனை வந்து பீஃபு மாட்டுக்கறி பேரால் அடித்து கொள்வது, வெளிநாட்டுக்கு போனால் அவங்க கூட கை குலுக்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களை மாற்றிக்கிறது. இப்படி தான் இவங்களோட கொள்கையுடைய இது பிடிப்பு அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து சாதாரண மக்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. இஸ்லாமியர்களாலே, ஒடுக்கப்பட்ட மக்களாலே இதை எதிர்த்து பெருசாக எதுவும் பண்ண முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் ஒடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.